ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் கால் பண்ணுவாங்க எனக்கு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு. ஆக்சுவலாக கன்சல்டேஷன் வந்து நான் யூஸ்வலாக ஒருத்தருக்கு அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுனா 100 பேர்த்துக்கு 30 மினிட்ஸ்னா 50 ஹவர். ஒரு நாளைக்கு இருக்கிறதே 24 மணி நேரம். அதில் நான் பேஷன்ஸ் பார்க்கணும், அதில் ஆன்லைனில் சொல்லித்தரணும். அப்புறம் அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுங்க. அது மாதிரி நூற்றுக்கணக்கான கால்ஸ் வருது. பட் அந்த கால்ஸ்ல எல்லாம் இருக்கிற கொஸ்டினை இப்போ தொகுத்து இப்படி வீடியோஸாக நான் அடிக்கடி போட்டுறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா, அப்படி அரை மணி நேரம் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க பெய்டு கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். அது மணிக்காக இல்லை. எதுக்கு பெய்டுனா அப்படின்னா தான் ஃபில்டர் ஆகும் எனக்கு. லைக் ஃபில்டர் ஆகிறதுனா எப்படியும் நம்ம ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு தானே கன்சல்ட் பண்ண முடியும். 100 பேர்த்துக்கெல்லாம் ப்ராப்பர் கன்சல்டேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பேஷன்ஸ் வேணுன்னா 100 பேர்த்துக்கு பார்க்கலாம். எப்படின்னா ஆன்லைனில் குரூப் செஷன்ஸ் நடத்தலாம். பட் கன்சல்டேஷன் குரூப்பாக பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஏதுன்னு கேட்கணுமில்ல, அது குரூப்பாக. ட்ரீட்மெண்ட் வேணுன்னா ஃபார்ச்சுனேட்லி நிறையா நோய்க்கு கழுத்து சுற்றி இருக்கிற கை வலி உட்பட விரல் மரமரப்பு உட்பட ஒரு 10-15 நோய்க்கு 30 நோய்க்கு ஒரே மாதிரி எக்ஸசைஸாக இருக்கிறதுனால அந்த டிசீஸ் இருக்கிறவங்களெல்லாம் அந்த ஒரு குரூப் செஷனாக போட்டு சரி பண்ண முடியும். ஆனால் கன்சல்டேஷன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைவேட்டாக தான் பண்ணி ஆகணும். அதனால் சில டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறதுல கொஞ்சம் வேஸ்ட்டான டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் இப்போ சொல்லிடுறேன். அது நீங்கள் கேட்கவே வேணாம், வீடியோ பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக ஃபோன் பண்ணால் நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கட்டும், சும்மா பண்ண வேணாம் எனக்கு, சரிங்களா? நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். டிஸ்க் பல்ஜு, கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, பக்கவாதம், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, அப்புறமேலு ஆட்டிசம், டிலேய்டு மைல்ஸ்டோன்ஸு, மூஞ்சி ஒரு பக்கம் பேரலைசிஸ் ஆகிடுது, பெரியார்ட்ரிட்டிஸ் ஷோல்டர் கை பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நல்லாவே க்யூர் ஆகும் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ், அதுவும் ஆன்லைனில், சரிங்களா? ஃபிசியோதெரப்பியில். இதெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக க்யூர் ஆகும். இதில் என்கிட்ட டவுட் கேட்கவே தேவையில்லை, கண்டிப்பாக க்யூர் ஆகும். இது ஒன்றாச்சுங்களா? ரெண்டாவது, அந்த டிசீஸோட நேம் சொல்லணுன்னா டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, ஜவ்வு வீங்கினது, விலகுனது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, ஷோல்டரில் நீர் கோர்த்துக்கிறது, பிடிக்கிறது, முட்டி தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம், ஸ்பாண்டிலைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ், இந்த மாதிரி, அப்புறம் குதிங்கால் பிளான்டர் ஃபேசைட்டிஸ், இதெல்லாம் கன்ஃபார்ம் க்யூர் ஆகும். இதில் எந்த டவுட்டும் வேணாம். எக்ஸசைஸ் பண்ணால் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக நல்லாகும், பெர்மனண்ட்டாக நல்லாகும். அப்படிங்கிறப்போ இதை வந்து திரும்ப கேட்குறதுல என்ன இருக்குது? அதை தவிர பாஸ்டில் நான் அங்கே எடுத்தேன், இங்கே எடுத்தேன், இந்த மாதிரி இருந்தது, அதுலெல்லாம் என்ன? உங்களோட சிம்டமை சொல்லணும், என்ன வலிக்குதுன்னு சொல்லணும். அடுத்து நான் உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லணும். நான் என்ன பண்ணுவேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் திரும்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக உங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன். இந்த பெய்டு செஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் திரும்ப அரை மணி நேரமாச்சு கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நான் ட்ரீட்மெண்ட்டே சேர்த்துக்குவேன். ஏன்னா எனக்கு எல்லா ஃபுல் பிக்சரும் தெரியணும். அப்போ தான் எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை ஆகும். அதே மாதிரி வீடியோ பார்த்து நீங்கள் க்யூர் பண்ணலான்னு நினச்சாலும் க்யூர் ஆகாது. வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் யூடியூப்பில் கை வலிக்காக 21 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். 21 நிமிஷத்தை பார்த்தா க்யூர் ஆகும்னுலாம் நான் சொல்ல வரல, அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரியே சில எக்ஸசைஸு 3 நிமிஷம், 4 நிமிஷம், 6-7 நிமிஷம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். சில எக்ஸசைஸு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். பட்டு ட்ரீட்மெண்ட் எப்படி தெரியுங்களா? மினிமம் 7 மணி நேரம், மேக்ஸிமம் 15 மணி நேரம். டெய்லி 1 மணி நேரம் 7 நாளைக்கு, மேக்ஸிமம் டெய்லி 1 மணி நேரம் 15 நாளைக்கு. யாரோ சில ரொம்ப சிம்பிள் டிசீஸுக்கு தான் 3 மணி நேரம், 3 நாளைக்கு டெய்லி 1 ஹவர். அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டை நான் எப்படி சுருக்கி 7 நிமிஷத்தில் சொல்லி தரட்டும்? அதனால் 7 நிமிஷத்தில் போடுறதெல்லாம் க்யூருக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிக்க, இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சிக்க தான். அதனால் நீங்கள் க்யூருங்கிறது கண்டிப்பாக ஒருத்தர் இண்டிவிஜுவலாக உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக சொன்னால் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நோய்ங்கிறதே இந்த மாதிரி ஒரு அறியாமையில் தான் வருது. அதே மாதிரி நோயிலேருந்து நல்லா க்யூர் ஆக முடியும். அறியாமையில் இப்படியே தான் நிறையா பேர் வந்து எம்ஆர்ஐயை ட்ரீட்மெண்ட் மாதிரியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அது ஒரு டயக்னோசிஸ் கண்டுபிடிக்க தான். எல்லாம் அங்கே ஒரு டெஸ்ட்டு, இங்கே ஒரு டெஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது. அதுக்கு பெர்மனண்ட் க்யூர் தர்ற இடத்துல எடுத்துக்கிறதே இல்லை. இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தான் பெர்மனண்ட் க்யூர், அது என்கிட்ட க்யூர் ஆகும். அப்போ வந்து இது எடுத்துக்கலன்னு நான் பேசலை. அதனால் இந்த மாதிரி
ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.